கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வேத பகுதி நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வரை. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதைக் கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம். என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாக இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். பாருங்க, இங்கே யோவானும் சீஷர்களும் ஒருத்தனை பார்க்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறானா. ஆனால் யாரோடு கூட இல்லை அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட இல்லை. அவனை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அவன் என்னுடைய நாமத்தை பயன்படுத்தி இந்த காரியங்களை செய்கிறது நிமித்தம் எனக்கு எதிராக எதுவும் பேச மாட்டான், அதனால அவனை தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அவன் என் நாமத்தை யூஸ் பண்ணுறதுனால என் பட்சத்தில் தான் நிற்கிறான், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் இங்கே நம்ம ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அற்புத அடையாளங்களை ஒருவன் செய்கிறான். ஆனால் அவன் யாரோடு இல்லைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் இயேசுவோடு இல்லை. இன்றைக்கும் அநேகர் இப்படி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. நாம் இயேசுவோடு கூட இருக்கிறோமா, இல்லை இயேசுவின் பட்சத்தில் இருக்கிறோமா? இந்த கேள்விக்கு நமக்கு இன்றைக்கி பதில் தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இயேசுவோடு இருக்கிறது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவில் நிலைத்திருக்கிறது. இயேசுவின் பட்சத்தில் இருக்கிறது அப்படின்னா, நானும் கிறிஸ்டியன் தான், நானும் இயேசு கிறிஸ்துவை தான் ஃபாலோ பண்ணுறேன், நானும் ஜீசஸோடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இங்கே இந்த அற்புதம் செய்த நபர் இயேசுவோடு இல்லை, இயேசுவின் பட்சத்தில் இருந்தான். அதாவது நானும் ஜீசஸுடைய ஃபாலோவர் தான் அப்படின்ற கேட்டகரியில் இருந்தானே தவிர, இயேசுவோடு கூட இருக்க அவனுக்கு மனதில்லை. ஒருவேளை மனது இருந்திருந்தா அவன் நிச்சயமாக இயேசுவை தேடி வந்து இயேசுவோடு இருந்து இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்திருப்பான். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்மள அநேகர் இயேசுவோடு கூட இருக்கிறதை விட்டு இயேசுவின் பட்சத்தில் இருப்பதை தெரிந்து கொள்ளுகிறது உண்டு. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஜெபிச்சா நல்ல அற்புதங்கள் நடக்குது, நான் ஜெபிச்சா வியாதிகள் மாறுது, நான் என்ன கேட்டாலும் ஏசப்பா தராரு, என்னோடய லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட உறவுலேயே இல்லாமல் இருப்போம். இது இயேசுவின் பட்சத்தில் இருக்கிற வாழ்க்கை. இதோடைய முடிவு நித்தியத்துக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. கண்டிப்பாக சேர்க்காது நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த கன்னிகைகள் ஊமைகளை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அதில் ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்கிறாரு. அந்த கைவிடப்பட்ட நபர்கள் வந்து கேட்குறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, நாங்கள் உங்கள் நாமத்தினால பேய்களை துரத்தினோமே, உங்கள் நாமத்தினால அற்புதங்களை செய்தோமே அப்படின்னு கேட்கும்பொழுது இயேசு சொல்கிறாரு, நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லி கதவை அடைப்பதாக சொல்லுகிறார். அப்போ நல்லா யோசித்து பார்க்கணும். நம்ம இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? இயேசுவோடு இருக்கிறோமா, இயேசுவின் பட்சத்தில் இருக்கிறோமா? ஒரு வேளை இயேசுவோடு நான் இல்லை, அவரோட என்னால் பர்சனல் உறவில் இருக்க முடியல, நான் சும்மா பேர் அளவில் மட்டும் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீர்களானால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிற தருணம். ஏன்னா நம்ம இயேசுவின் பட்சத்தில் இருப்பதனால நமக்கு பரலோகம் சொந்தமாக மாறாது. பாருங்கள், சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களை செய்தாங்க. இந்த ஒரு நபரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களை செய்தார். ஆனால் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம் இந்த நபருக்கு கொடுக்கப்பட்டதாக நீங்கள் பார்க்க முடியாது. அவனை எதிர்க்க வேணான்னு சொன்னார், அவ்வளோதான். தவிர அவனுக்குன்னு எந்த ஸ்லாக்கியமும் எந்த பாக்கியமும் கிடையாது. எனவே நாமும் இயேசு கிறிஸ்துவின் பட்சத்தில் இருப்பதை அல்ல, இயேசுவோடு இருப்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கான ஸ்லாக்கியமும் மேன்மையும் தேவ சமூகத்தில் பெரிதாக இருக்கும். அதையே நம்ம தெரிந்து கொள்வோம். நம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்மோடு கூட இருக்க நாங்கள் விரும்புகிறோம்ப்பா. உங்கள் பட்சத்தில் இருப்பது மாத்திரமல்ல, உங்களோடு கூட இருக்கும் நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை சில சூழ்நிலைகள் உங்களை விட்டு எங்களை பிரிக்கிறதாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி எங்கள் உறவு உங்களோட கூட ஒவ்வொரு நாளும் தொடர பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.